நம்ம ஆர்டிக்கல் 170 பார்த்துருவோம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்குதுல்ல, அதை வந்து கவர்ன் பண்ணுறது, அதை வந்துட்டு அந்த சட்ட விதியை வந்துட்டு இது பண்ணுறது. டிட்டர்மைனிங் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஈச் ஸ்டேட் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் டேட்டா. பாப்புலேஷன் டேட்டாவின் அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நீங்கள் சீட்டு கணக்கெடுப்பை கொடுக்கணும் அப்படின்னு. என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் 39 சீட் இருக்கிறது. ஒருவேளை இந்த கணக்கெடுப்புக்கு அப்புறமா 41 சீட்டுகளாக மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தெலுங்கானா 17லேருந்து 20 சீட்டுகளாக மாறலாம்னு சொல்லப்படுது. ஆந்திர பிரதேஷ் வந்து 25லேருந்து 28 ஆகலாம். கர்நாடகா 28லேருந்து 36ஆக மாறலாம்னு சொல்லப்படுது. கேரளாவில் பாப்புலேஷன் growth இருக்கிறதே ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறனால 20லேருந்து அவங்க 19 சீட்டாக குறையலாம்னு சொல்லப்படுது. ஆனால் நார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் 80 சீட்டுகளை வச்சு ஏற்கனவே வந்து இந்த அரசியல் சட்டத்தையே வந்து அதிகமாக ஒரு மிகப்பெரிய லெவலில் தாக்கத்தை கொண்டு வரது அவங்க தான். ஒவ்வொரு தேர்தலையுமே வந்துட்டு எந்த ஊரில் எங்கே ஜெயிக்கவே இல்லைப்பா, உத்தரப்பிரதேசில் எவன்பா 80 சீட்டை அடிக்கிறான், அவன் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது தான் இந்த உத்தரப்பிரதேஷ். 80 சீட்டுகள், அது 128 சீட்டாக மாறலாம்னு சொல்கிறாங்க. பீகார் 40லேருந்து 70 சீட்டாக மாறலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இது வந்து சரியான நம்பிக்கை எண்கள் கிடையாது, தோராயமான இதை தான் சொல்கிறாங்க அவங்க. அந்த தோராயமான எண்ணிக்கையின் படியில் பார்க்கும்போது இப்படி இருக்குது அப்படின்னா அப்போ இதோடைய பாதிப்பு எப்படி இருக்கும்?